மதிகழன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டு பல காட்சிகளை நீக்க சொல்லியிருக்கிறாங்க. பட தயாரிப்பு நிறுவனம் அந்த காட்சிகளை நீக்கிய பிறகும் கூட சென்சார் போர்டுக்கு காண்பிக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே கூட இன்னமும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சார் சான்று வழங்குவதில் என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழக்கூடிய நிலையில எந்தெந்த காட்சிகளை குறிப்பிட்டு சென்சார் போர்டு நீக்க சொல்லியிருக்கிறாங்க, அது குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கா? மொத்தம் 41 மாறுதல்களை தணிக்கை குழு தங்களிடம் தெரிவித்ததாகவும் அந்த மாறுதல்களை தாங்கள் செய்த பின்னரும் கூட தங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இதுதான் படக்குழுவினுடைய வாதம். ஒரு காட்சியை நீக்க சொல்லிவிட்டார்கள், அந்த காட்சியை நாங்கள் நீக்கிவிட்டோம், மீண்டும் அந்த காட்சியை நீக்க சொன்னால் நாங்கள் எப்படி நீக்குவது? ஒரு காட்சியை 2 முறை எப்படி நீக்க முடியும்? அல்லது ஏற்கனவே நீக்கிய காட்சியை எப்படி நீக்க முடியும்? இதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய மன்னிக்கவும் படக்குழுவினுடைய வாதமாக இருக்கிறது. மாறுதலும் செய்யப்பட்டு விட்டது, காட்சி நீக்கமும் செய்யப்பட்டு விட்டது. இதை நீக்கிய ஒரு காட்சியை மீண்டும் எப்படி நீக்க முடியும்? 2வது முறையாக எப்படி நீக்க முடியும்? இதுதான் படக்குழுவினுடைய பாதகமாக இருக்கிறது. ஆனால் தணிக்கை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் நீக்கினாலும் கூட 5 பேர் கொண்ட குழு பார்த்ததன் அடிப்படையில் சில மாறுதல்களை சொன்னோம். ஆனால் தற்பொழுது சில ஆட்சேபங்கள் வந்திருப்பதால், அதாவது முன்பாக அந்த 5 பேர் கொண்ட படத்தை பார்த்தவர்கள் என்பது அவர்கள் தணிக்கை வாரிய உறுப்பினர்கள் மட்டும்தான். ஆனால் இந்த படத்தில் ராணுவம் சார்ந்த பல்வேறு காட்சிகள் இருக்கின்றன. அந்த காட்சி அமைப்புகள் சரியா? அதனால் ராணுவத்தினுடைய மாண்புக்கு ஏதேனும் சீர்குலை ஏற்படுமா? இதையெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது மறு ஆய்வு. அதற்கெல்லாம் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் மறு ஆய்வுக்கு நாங்கள் உட்படுத்த விரும்புகிறோம். மறு ஆய்வுக்கு மொத்தம் 9 பேர் இருப்பார்கள். அதில் ஒருவர் ராணுவ தொடர்பான நிபுணத்துவம் பெற்றவர். அவர் தான் முடிவு செய்வார். இது போன்ற ராணுவம் சார்ந்த காட்சிகளை வைக்கலாம், அதில் தவறு எதுவும் இல்லை, அல்லது அது நீக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் தான் முடிவு செய்வார். எனவேதான் நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்த விரும்புகிறோம் என்றுதான் தணிக்கை வாரியம் தெரிவிக்கிறது. தணிக்கை வாரியத்தினுடைய ஒரு வாதம் என்பது, இவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதாக நாங்கள் கூறினாலும் கூட சான்றிதழ் வழங்கப்படும் வரை அந்த படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு வாரிய தலைவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அவர் தற்பொழுது இந்த படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடிவெடுத்திருக்கிறார். அதில் எந்த தவறும் கிடையாது. தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு முடிவு செய்துவிட்டோம் என்பதாலேயே படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதல்ல. அவ்வாறு முடிவெடுத்த பின்னர் ஒரு நபர் தங்களுக்கு புகார் அளிக்கிறார் என்றால் அதன் மீது முடிவெடுத்து மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என்பதற்கு தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதற்கான சட்டம் தங்களுக்கு அதிகாரம் அளித்திருக்கிறது என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய வாதம். அதைதான் தற்பொழுதும் இரு நீதிபதிகள் அமர்வு கூறியிருக்கிறார்கள். தணிக்கை வாரியம் மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்பதை தனி நீதிபதி தான் முடிவெடுக்க வேண்டும். அதனை நாங்கள் முடிவெடுக்கவில்லை. மேலும் இந்த படத்தை இந்த வழக்கில் தகுதியின் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று இரு நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கிறது.